ஹாய் ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆல்டமன் அபி யூடியூப் சேனல். கரண்டி ஆட்டுறது முதல்ல நிறுத்துடா, ரொம்ப ஓவரா சீன் போடுற. சரி, நான் ஏன் இங்க நிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சொல்லு. பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. சொல்லு. என்ன? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தாங்க என்ன பண்ணாங்க, முருங்கைக்காய் காரக்குழம்புன்னு ஒண்ணு செஞ்சாங்க. செஞ்சுட்டு நல்லா இருக்கு சாப்பிடுனாங்க. சாப்பிட்டேன். என் உடம்புக்கு எதுவும் ஆகல, ஆனா அவங்க உடம்புக்கு அதுவே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சித்து கூட சிரிக்கிறான், அவன் சாப்பிடல. நல்ல வேலை அவன் தப்பிச்சான். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி எதுவும் டெக்னிக்கலா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு சமையல் நானே செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். எனி கொஸ்டின்ஸ்? இல்ல, ஒன்றும் இல்லை. இல்லையா? ஓகே, வாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவ. நாளைக்கு நாளன்னைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டே நீ என்ன பண்ணுவ? ஹோட்டல்ல சாப்பிடுவேன். உனக்கு தாண்டா ஃபுட் பாய்சன் ஆகும். யாரு அவனுக்கு சேர்த்தோட நீ சேர்த்து ரொம்ப ஃபுட் பாய்சன் ஆகுது. சரிங்க, வா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லலாம். என்ன சமையல் செய்யணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போற? நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் செய்யற ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிடலான்னு ஒரு முடிவு பண்ணிடுறேன். உனக்கும் தரேன், கவலைப்படாத. தேவையான பொருட்கள் என்னன்னு வந்து பாருங்க. இது வந்து எங்க மம்மி சொல்லி கொடுத்த ஸ்டைல். ஸோ தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா கோஸ், கேரட், பீன்ஸ், இது 3 வேணும். இந்த 3 மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சிருங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் இருக்குது, அந்த தலைகளும் இருக்குது. இதுவும் தேவை. இதுல ஒரு டேஸ்ட் வரும், அது என்னன்னு சொல்றேன். அப்புறம் ஆனியன் வேணும். ஆனியன் கட் பண்ணது யாரு? சரி, ஆனியன் கட் பண்ணது நீ வச்சுக்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக் வேணும், அப்புறம் பெப்பர் வேணும், அப்புறம் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் சாப்பாடு, அப்புறம் தர்பூசணி எல்லாம் தேவைப்படாது. அப்புறம் பாத்தீங்கன்னா கடாய் வேணும், அதுக்கப்புறம் அடுப்பு வேணும், அதுக்கப்புறம் கீழே அதுக்கு கேஸ் வேணும். சரியா? அப்புறம் முக்கியமான விஷயம் எண்ணெய் வேணும், அதுக்கப்புறம் உப்பு வேணும். உப்பு இதுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் வச்சுதான் நம்ம சமைக்க போறோம். வாங்க சமையல் ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம யாருன்னு பாக்குறோம். முதல்ல ஆம்பளை குக்கிங் மாமா. என்னடா இது? ஆமா, நான் சீரியஸா பண்ணலாம்னு இருக்கிறேன். இனிமே டெய்லி வந்து சீரியஸா பண்ணாலும் அது நான் பண்றேன். ஓகே, டீலா செய்யலாமா? ஆரம்பிக்கலாமா குக்கிங்க? ஓகே, வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட். அதே மாதிரி நம்ம அடுப்புல ஒரு மேஜிக் இருக்கு, அதெல்லாம் ஹோம் டூர்ல காட்டுறேன், இப்ப காட்ட முடியாது. இதான் அந்த மேஜிக். அடுப்பு வந்து லைட்டரே தேவையில்லை, அதுவா ஆன் ஆயிடும். இருந்தாலும் ஹோம் டூர்ல அது விளக்கமா சொல்றோம். என்ன எண்ணெய் ஆட்டுற இப்ப குளுக்குற? அதெல்லாம் அப்படிதான். சரி, ஊத்து. அதெல்லாம் பண்ணாத ஆல்டம், நல்லாவே இல்ல. சும்மா ஒரு நாள் ஆடுவ இப்படி. ஒரு செஃப் இப்படிதான் சமைப்பாங்க. ஐயோ, கடாய கழுவுற மாதிரி இருக்குடா நீ பண்றது. இப்படிதான் யாருக்குடா சாப்பிடுறது? இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு அடுப்ப மரியாதையை தொடச்சு கொடுத்துட்டு போற. ஐயோ, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீ கோந்து செய்யற மாதிரி பண்றடா. சமைச்சு சாப்பிட்டு நீ பேசணும், சாப்பிடாம பேசக்கூடாது. இதெல்லாம் போட மாட்டியா? என்னதெல்லாம்? கடுகு, ஜீரகம், மிளகு. இதனால தான் ஃபுட் பாய்சன் ஆகுது. சரியா? ஃப்ரைட் ரைஸ் கடுகு போடுவாங்கல்ல. ஃப்ரைட் ரைஸ்க்கு அதெல்லாம் போட மாட்டாங்க. நான் பாத்துர்க்கனே. எந்த கடையில பார்த்த? அவனே திட்டுறான். அதே மாதிரி இவ்வளவு வெங்காயம் எல்லாம் போட்டுற கூடாது, அதோட டேஸ்ட் கெட்டு போயிடும். அதனால நீ தான இங்க பாரு, கட் பண்ண சொன்னது இவரு 2 வெங்காயம் கட் பண்ணுன்ட்டு இப்போ எப்படி சொல்றான் பாரு. இவ்வளவுதான் போடணும். மீதி எவ்வளவு வெங்காயம் இருக்கு? மீதி நிறைய இருக்கு. அதுல வந்து நீங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன்ல வந்திருக்குது. ஓகே, கோல்டன் ப்ரௌன்ல வர டைம்ல என்ன பண்ணணும்? பீன்ஸ், கேரட் அண்ட் கேபேஜ், இது 3த்தையும் அழகா பக்குவமா. முட்டை போடல, அதனால தான் நீ வந்து ஆனியன் போடும்போது அந்த ஆனியன் போட மாட்டியா? நீ ஹோட்டல்ல செய்யற மாதிரி செய்யக்கூடாது, நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் மாத்தி செய்யணும். எல்லா விஷயமும் அவங்கள பார்த்து காப்பி அடிக்கூடாது. இல்ல, எனக்கு தெரியாது ஹோட்டல்ல எல்லாம் எப்படி செய்வாங்கன்ட்டு. உடனே விடாத, உனக்கே தெரியாது முதல்ல. யாருக்கு? அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் வந்து ஆயில் கம்மியாகிற டைம்ல மறுபடியும் ஆயில் ஓப்பன் பண்ணி
லைட்டாக அப்படி அப்படி மலைச்சாரல் மாதிரி. உனக்கு ஞாபகம் இருக்கா அல்டம், நீ ஒரு வாட்டி எண்ணெய் இல்லைன்ட்டு எனக்கு தண்ணியிலேயே சமைச்சு கொடுத்தியே என்னவோ நூடுல்ஸா? அந்த மாதிரி பல விஷயம் பண்ணுவேன், யாருக்கு தெரியுது. இதை நல்லா வதக்கணும்னா இதுவாகிடும். நீ எப்போதுலேருந்து சமைக்க கற்றுக்கினேன்? சின்ன வயசுலேருந்தே தெரியும். என்ன சமைக்க தெரியும்? எனக்கு வந்து இட்லி பண்ணுவேன், இட்லிக்கு சட்னி பண்ணுவேன், தக்காளி தொக்கு வைப்பேன், காரக்குழம்பு வைப்பேன், காய்கறிலாம் பொரியல் பண்ணுவேன், சாப்பாடு வடிப்பேன், தோசை சுடுவேன். இதுக்கு மேலே என்ன இல்லை, பிரியாணி செய்கிறேன். பிரியாணி உனக்கு பண்ணி கொடுத்தனா இல்லையா? இல்லை உண்மையாவா? அப்போ இனிமேல் செய்யணும். அவர் வந்து ஒரு நாள் நல்ல பசியில் இருந்தார். பசியில் இருந்த டைமில் வெளில சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சானே, ஃபோன் வந்தது. நான் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கிறேன், அனுப்பி விடுறேன் அப்படின்னு ஒரு கால் வந்தது. ஓ, அவரும் என்ன பண்ணாரு, ஆசைப்பட்டு ஐயா மட்டன் பிரியாணி வருதுன்னா ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாரு. சரி, மட்டன் பிரியாணி கூட இது பண்ணனே. அதுதான் என்ன பண்ண, எப்பயுமே தயிர் சாதமா இருந்தா கூட 2 கரண்டி 3 கரண்டி போட்டு சாப்பிடுற மனுஷன் அன்னைக்கு பார்த்தேன் அவர் மூஞ்சில. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தோன்னா ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன், ஐயா இன்னும் கொஞ்சோண்டு கேட்கலான்னு வந்தேன். இல்லையா வயிறு ஃபுல்லா இருக்குனாரு. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீ பிரியாணி செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஊர்ல இருந்து வரட்டும் இருக்கு அந்த அண்ணாக்கு. பிரியாணின்றது வந்து சும்மா எல்லாரும் பண்ற முடியாது. அன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுத்தனே ஆபீஸ்க்கு, அது எப்படி இருந்தது? ஹானஸ்டா சொல்லு. ஹானஸ்டா சொன்னா நீங்க கோச்சுப்பேன். காரம் அதிகமா இருந்ததுல நீயே சொல்லு. லைட்டா. ஆனா டேஸ்ட் நல்லா தானே இருந்தது. டேஸ்ட் மேட்டர் கிடையாது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம சமைக்கணும். எப்படி குறை சொல்றான் பாருங்களேன். இந்த இப்படி ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படி குறை சொல்றான். பொண்டாட்டி எது செஞ்சாலும் குறை சொல்லாம இருக்கணும் அல்டம், அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் சொல்றேன், எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துவாங்க, இவன் என்ன பொண்டாட்டி இப்படி குறை சொல்றான் அப்படின்ட்டு. குறை சொல்ல, சரியா? தப்பு செஞ்சா திருப்பிக்கணும் எப்பயுமே. சரி, அன்னைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுத்தனே. சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அது இப்பவும் சொல்றேன். சரி, இது குக்கிங் வீடியோ, சரியா? சோ குக்கிங் பத்தி மட்டும் எப்படி சமாளிக்கிற? வீடியோ முடிட்டு உனக்கு இருக்கு. இது ஒரு பெப்பர். என்ன பண்ணுவோம், பிரப்னு ஸ்டக் ஆகாத, சரியா? இத வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, முட்டை போட்டு போடுவாங்க சில பேர். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா காயோடவே போடுவேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள வந்து சோயா சாஸ் போட்டு முட்டை போடணுமா இல்ல முட்டை போட்டு சோயா சாஸ் ஊத்தணுமா என்கிட்ட கேட்டு போட்டேன். செய்ய அப்படின்னு கேட்டேன். எப்படி போய் பேசுற? ரெண்டுமே நான் செய்வேன். எங்க சிரிக்காம பாரு. பெப்பர் போட்டோம்னா என்ன ஆகும்னா, பெப்பர் வந்து இந்த வெஜிடபிள்ஸோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஃப்ளேவர் அதுல கிடைக்கும். அந்த ஃப்ளேவரை ஒண்டி இதை பார்த்தீங்களா இப்படி ஆகுதுல்ல, இது வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் எப்பயுமே. உப்பு போட்டியா? இருமா, அடுத்த அதுலதான் வரேன். உள்ள உப்பு போட்டியான்ற, ஏன்னா உப்பும் உள்ளேயே வந்தாதான் நல்லா இருக்கும். இப்படி போட்டு பார்த்துக்கிறியா? பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்படி போட்டு பார்த்துருக்கியா? இது பார்த்தது இல்லை. மென்டல் மாதிரி பண்ணதா அல்டம். ஐயோ கடவுளே. ஓகே, இப்போ வந்து என்னன்னா மசாலாஸ் எல்லாம் இதுல வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணணும். மேஜிக் மசாலா இருக்கு, வேணுமா? அந்த மேஜிக்கை தான் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, மை ஃபேவரட் அது சில்லி சாஸ் அப்படி அந்த பக்கம் அது போட்டோன்னா அதுல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் அத இந்த பக்கம் ஊத்தணும். ஐயோ நிறைய ஊத்திட்ட. உடனே ஆக்சுவலி ஊத்த வந்தேன், நான் நிறைய ஊத்திட்டேன்னு சொன்ன உடனே ஸ்டக் ஆகி திரும்பி ஊத்துறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ். என்ன சாஸ்? டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ. ஏன்னா இது ஒரு டொமேட்டோ இல்லாத ஒரு டேஸ்ட்டை வந்து இது வந்து சரி செய்யணும். இப்போ மூழ்கி கலரணும்னு வச்சுங்களேன், இதோட ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். எவ்வளோ நேரம்டா செய்வேன்? இந்த வீடியோ வேற எடுக்க சொல்றேன், என் பையன் வேற உள்ள கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்தல விளையாண்டு இருக்கான். அல்லம் வேர்க்குதா? அல்லம் சமைச்சா வேர்க்கதான் செய்யும்.
அப்ப நீ இப்ப வந்து வேகாம கொள்ளாம தான் இப்படி எடுத்துன்னு ஓடிடுற எல்லாத்தையுமே. அப்படிலாம் கிடையாது. வேர்க்குதுன்ற பேர்ல ஓடி ஓடி போயிடுற எல்லாரும். கிச்சன்ல ஒரு ஏசி போடலாம்ல. கிச்சன்ல ஏசி போட்டா வெடிச்சிரும் தெரியுமா? என்னது ஏசியா? ஆமா. நல்ல மனம், நல்ல சுவை. நீயா சொல்லக்கூடாது, சாப்பிட்டு நான் சொல்லணும். சாப்பிட்டு சொல்லி சாப்பிட்டு. இந்த மாதிரி சவுண்ட்லாம் கொடுத்தா நீ ரொம்ப நல்லா சமைக்கிறதா நினைப்பு வரும்ட்டு தானே. உடைக்காதடா என் கடாய் அது. என்ன பண்ணுறோம், முட்டையை வந்து லேண்ட் பண்ணுறோம். அது உடச்சி அது இறக்கிட்டு உடஞ்ச முட்டையை இதில் வைக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்களாடா? ஆமாம், சமைக்கிறவங்களுக்கு. ஏய் அவன் அழுகுறான், நீ முட்டை ஊற்றிட்டே இரு, நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரேன். போய் அவனை பார்த்துட்டு வா. சித்து அப்பா குக் பண்ணுது. சித்து அப்பா குக் பண்ணுது. மிரட்டுறான் பாரு ஆல்டம் அவன் உன்ன. ஏய் தெரியும்ன்றான். எஸ் தெரியுமே அப்படின்னா. ஆமா தானே? உன்னோட அம்மாவோட நல்லா தானே சமைப்பேன். அப்படியாப்பா? அம்மாவோட அப்பா நல்லா சமைக்குமா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளேவர்டாக இது வந்து ஃபீல் ஆகுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வேர்வையை துடைக்கணும் முதல்ல. முட்டை நாத்தம் அடிக்குதுடா. முட்டை நாத்த வரதான் செய்யும். அதுக்காக தான் இந்த பெப்பரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பெப்பர் போட்டியே. அது வந்து காய்கறிக்காக, இது வந்து முட்டைக்காக. பெப்பர் போடுறதே முட்டையில இருக்க அந்த ஸ்மெல்லை வந்து கட் பண்ணணுன்றதுக்காக தான். இது நீயே கண்டுபிடிச்சது தானே? இது நான் இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க. சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். இல்லையே, இன்னும் இதெல்லாம் யார் போடுவா? இதெல்லாம் வச்சிருக்கேன். அது வந்து அதுதான் சொல்றேன். அதனால தான். ஏய் இது ஆனியன்ஸ் இருக்கு பாருடா. வெயிட் பண்ணுங்க. எல்லாமே ஓவர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைஸை இதில் ஆட் பண்ணணும். ஏய் அது பேக்ரவுண்ட் எஃபெக்ட்டா? இது கீழெல்லாம் சாப்பாடை வேஸ்ட் பண்றாங்க. இதோ பாரு. அது நீ பண்ணது. அப்பாடா. இப்போ என்ன பண்ணணும்னா கலரணும். கலர் எப்படி கலர்னு பார்க்குறேன். ஏன் இந்த மிளகாத்தூள்லாம் போடலாம்ல? சில்லி தூள், கரம் மசாலா அது போடலாம். அது இல்லாமலே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து இயற்கை சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது என்னடா இயற்கை சுவை? ஆமாம், கேட்கலாம் சில பேர், அது எப்படி டொமேட்டோ கெச்சப்பு, சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டு எப்படி இயற்கை சுவைன்னு கேட்கலாம். நான் தான் கேட்கணும், அதான் யாரும் கேட்க மாட்டாங்க கமெண்ட்ஸில். ஆக்சுவலாக மசாலாஸ் இல்லாமலே இதில் ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்ல டேஸ்ட்டு. இது வந்து ஹோம்மேடு ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து எப்போல்லாம் நான் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் உனக்குமே செஞ்சு தந்துருக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன சொல்லு? என்னது? சிங்கப்பூர் டூர். ஆமாம், சிங்கப்பூர் டூர் போக போகிறோம். எல்லாரும் பார்த்து முதல்ல ஹவுஸ் டூர் போகலாம். ஹவுஸ் டூர் யாருக்கெல்லாம், ஹோம் டூர் யாருக்கெல்லாம் வேணுமோ சொல்லுங்க. ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அப்படியா? இல்ல, இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல 10 கமெண்ட்ஸ் ஹோம் டூர்னு வந்தா மட்டும்தான் ஹோம் டூரை போடுவேன். இங்க பாரு, வரது 4 கமெண்ட். அதுல எங்க வீட்டுல நான் 2 பேர், உங்க வீட்டுல 2 பேர். பரவாயில்ல, என்னன்னாலும் சரி. அது வந்து என்னால் இது பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கலர்னதுக்கு அப்புறமாவும் என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சம் உப்பு பண்ணோம். அந்த உப்பு வந்து இந்த உப்பு தான். இந்த உப்பு தானா? இந்த உப்பு என்ன வளர்ற? அந்த உப்பு இந்த உப்புன்னு இப்போ போட்ட உப்பு. ஷூ. அப்புறம் சச்சின் ரீரிலீஸ் ஆகுது. சச்சின் ரீரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கணும். கம்பெனியோட சிஇஓ வந்து கல்யாணத்துக்கு போயிருக்கனால போக முடியல. ஸோ அவர் வந்த உடனே கிளம்புறோம், எல்லாரும் போகிறோம். நானு அதுவுமே vlog. நானு எல்லாரும் தான் போகிறோம். சித்து சித்துவும் தான் வரோம்.
சித்து வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் சச்சின். அதுதான் இன்னும் ஒரு சூப்பரான. இப்போ மட்டும் நீ சச்சின் கூட்டிட்டு போல. நான் என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவா பேசினா அங்கேயும் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லி. என்னடா சும்மா சும்மா இதே சொல்றேன்? நானும் நெகட்டிவா பேசல. அப்படா உன்ட்டெல்லாம் பேசவே கூடாது. பேசக்கூடாதுன்னா பாடுவியா? இப்போ எதை தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ற பாத்தியா? ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாது இந்த தருணத்துல சொல்றேன். குப்பை அது. குப்பை கிடையாது. இது ஏன்னு கேட்டல, இது என்ன பண்ணோம்னா அது ஓகே. அந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கீங்க, அந்த வெங்காயத்துல ஒரு டேஸ்ட் இருக்குது. சரியா? நீ ரைத்தாக்கு என்ன பண்ணுவீங்க? பசிக்குது பசிக்குது. இரு, இதுல ஒரு சுவையை வர வைக்கணும்ல. இப்போ என்ன பண்ணோம்னா மேலாக்கா அப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படி போட்டோன்னா இதுல ஒரு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி ஒரு பொருள்லயே ஒரு டேஸ்ட் இருக்கு. கலர் கலர் இவ்வளோ நேரம் செஞ்சேன்னு கலர் தெரியாதா? ரொம்ப ட்ரையா இருக்கு. நீ சமைச்சு வாட்டர் ஈஸியா இருந்தது தெரியும்ல. வாட்டர் ஈஸியாவா? ஆமா, லூஸ் மோஷன் ஆச்சுல உனக்கு. அது சொல்லாத. அப்ப கம்முன்னு இரு. ஆனா சமைச்சு மத்தவங்கள பாதிச்சு பார்த்துக்கிறேன், சமைச்சவங்களே பாதிச்ச விஷயத்த நான் இங்கதான் பாக்குறேன். சரி விடு, என் தப்பு தான். தன்வினை தன்னை சுடும். அதுதான் சமைக்கிறது. உனக்கு போய் சமைச்சு போடணும்னு நினைச்சால என்ன சொல்லணும்? இங்க பேர் உனக்கு ஒன்றும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. சரியா? எனக்கு தானே ஆச்சு. நான் ஜிம்பாடிமா, அவ்வளவு சீக்கிரம் என்ன எதுவும் அட்டாக் பண்ணாது. ஜிம்பாடியா? எங்க திரும்ப சொல்லு ஜிம்பாடின்னு. கடைசியா என்ன பண்ணுவோம்? டேஸ்ட் பண்ணுவோம். அது நாங்க பண்ணணும். நீயே வாவ் அப்படின்னு. இப்ப எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு முதல்ல கொடு. சூடா வச்சிடாத வேணும்னே. நல்லா இல்லை. சாப்பிடாத, நான் சாப்பிட்டுக்கிறேன். உப்பு போடுறா. உப்பு போடு. உப்பு போடணுமா? இதுக்கு மேலே உப்பு போடணுமா? உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் சொரம் வந்துச்சுன்னா உனக்கு தானே வரணும். ஏய் உண்மையாவே நல்லா இல்லடா. சரி, இதுக்கு பாஸ்மதி ரைஸாவது ஊற வச்சிருப்பேன். பாஸ்மதி ரைஸ் இல்ல, நார்மலாவே நல்லா இல்ல. அது இந்த ரைஸ் ப்ராப்ளமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு டேஸ்டா இருக்குது. உனக்கு வந்து இப்போ வந்து வன்மத்தை வந்து எப்படி காட்டுறது தெரியாம இல்ல காட்டி. அதுல வந்து முட்டையே இல்ல, முட்டை சாப்பாடு வேற சொன்னேன். முட்டை வந்து இதுல மிக்ஸ் ஆயிடும். நல்லாவே. எனக்கு பசிக்குது, ஆனா கூடு பரவாயில்ல, தின்னு தொலைறேன். லெட்ஸ் கம். லெட்ஸ் கம். எங்க கம்? மக்களே, இதுதான் வீட்டு ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு என்கிட்ட சொல்லுங்கள். உண்மையிலே டேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ சாஸ் வச்சுக்கோங்க. இந்த டொமேட்டோ சாஸுக்கு வந்து நான் பிராண்டிங்லாம் இல்லை, இதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சில்லி சாஸ் அதோட இந்த சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல்டம் நாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். இதுதான் நம்ம ஒரு வீடியோலயும் நம்ம சொல்றோம் ரெகுலரா வரும் அப்படின்ட்டு. என்ன பண்றது, வேலை வந்துருது. நானும் அப்படி இப்படி நான் அடிச்சு பிடிச்சி பண்ணி இருக்கிறேன். ஓகே, ஆனா இனிமே வரும். இனிமே சொல்லுங்க, ஹோம் டூர் இருக்குது. சரியா? சித்துவோட ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் இருக்குது. இதெல்லாம் நீ 2-3 வீடியோலயே சொல்லிட்டேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, உள்ள மாட்டின்னு இருக்கு. அதை எடுத்து எப்படியாவது பண்ணிடுறேன். ஹோம் டூர் வேணும்னா 10 பேர் வந்து ஹோம் டூர் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஐடியில இருந்து வந்தா மட்டும்தான் ஹோம் டூர், இல்லைன்னா அது. ஓகே, பாய். பாய்.